தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். இன்று முதல் நாம் ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்க இருக்கிறோம். உபவாச ஜெபம் என்ற தலைப்பில் ஒரு புதிய டீச்சிங் சீரீஸ் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். நான் உபவாசத்தை குறித்து மற்ற மெசேஜஸில் பேசியிருந்தாலும் இதான் நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் உபவாச ஜெபத்தை குறித்து ஒரு முழுமையான போதனை தொடரை போதிக்கிறேன். நல்லா எனக்காக நல்லா ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர்கிட்ட நல்லா உங்கள் விசுவாசத்தை கட்டவிழ்த்து விடுங்க. கர்த்தர் நமக்கு சரியான வார்த்தைகளை கொடுக்கணும், சரியான போதனைகளை கொடுக்கணும். மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை தொடரை ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் வாழ்வில் நன்மைகளை கொண்டு வர காரியமாக இருக்கும். உங்கள் ஜெப வாழ்க்கையை பலப்படுத்துகிற காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீரே உன்னதர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன். பிதாவே, உம்மால் ஆகாதது என்று எதுவும் இல்லை, உம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லை. பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை இந்த ஜெபத்தில் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, வெளிச்சம், உம்முடைய புரிந்து கொள்ளுதலை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர், பிரைஸ் யூ ஜீசஸ். பிதாவே, நீரே உன்னதர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிதாவே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீரே பெரியவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, மகிமையின் தேவன். வானங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை அமைத்து அமர்ந்திருக்கிற தேவன், ராஜ்யங்களை ஆளுகை செய்கிற தேவன். பிதாவே, நீர் பெரியவர், எல்லா தேசங்களை காட்டிலும் பெரியவர், எல்லா ராஜ்யங்களை காட்டிலும் பெரியவர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி தாப்பனை உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் கண்களை மீது பதிக்கிறோம் தாப்பனை. பிதாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் இந்திய தேசத்துக்காக வருகிறோம். எங்கள் மாநிலங்களுக்காக, நாங்கள் வசிக்கும் பட்டணங்களுக்காக, நாங்கள் வசிக்கும் அந்த லோக்கல் பகுதிகளுக்காகவும் வருகிறோம். பிதாவே, எங்களுடைய தலைவர்கள், எங்கள் அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள் மற்றும் பிரதானமான மக்களுக்காக வருகிறோம். தாப்பனே, நீர் அவர்களை உம்முடைய ஞானத்தினால், உம்முடைய புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால், திறமையினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை அவர்கள் சரியான விதத்தில் ஆளுகை செய்ய, சரியான விதத்தில் வழி நடத்த நீர் அவர்களை போதித்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் தலைவர்கள் எங்கள் தேசத்திற்கு, எங்கள் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நன்மை செய்கிறவர்களாக இருக்கட்டும். மக்களுடைய நல்வாழ்வை விரும்பி அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கட்டும். தாப்பனே, ஜனத்தை குறித்த ஒரு யோசனை, அவர்களை குறித்த ஒரு அக்கறை உள்ளவர்களாக இருக்கட்டும். பிதாவே, எங்கள் தேசத்தை பாதுகாக்கிறவர்களாக இருக்கட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தாப்பனே, ராஜாக்களுடைய இருதயம் உம்முடைய கையில் இருக்குது என்று வாசிக்கிறோமே. தாப்பனே, நீர் அவர்களை உம்முடைய ராஜ்யத்தின் திட்டங்களுக்கு ஏற்ற விதத்தில் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஞானத்தின் பாதையில் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் தலைவர்கள் நீதியும் நியாயத்தையும் தேசத்தில் நிலைநாட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நன்மையை ஊக்குவிக்கிறவர்களாக, நன்மையை போற்றுகிறவர்களாக, நன்மைக்கு தக்க பலன் அளிக்கிறவர்களாக, துன்மார்க்கத்தையும் தீமையும் தண்டிக்கிறவர்களாக இருக்கட்டும். தாப்பனே, உம்முடைய நீதி நியாயம் எங்கள் தேசத்தில் நிலைநாட்டப்படட்டும். பிதாவே, மற்ற தேசங்களை எப்படி கையாள வேண்டும், எப்படி ஞானமான விதத்தில் அவர்களை கையாள வேண்டும் என்று நீர் எங்கள் தலைவர்களுக்கு போதித்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை எதிர்த்து நிற்கிற, எங்களுக்கு விரோதமான தேசங்களை சரியான விதத்தில் ஞானமாக கையாள நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே,
எங்கள் தேசத்திற்கு விரோதமான கிரியைகளை முறியடிக்க எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் பிதாவை நீர் எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை உம்முடைய கிருபையால் உம்முடைய பலத்தால் எங்கள் தேசம் நிலைநிற்கும். தாப்பனை எங்கள் தேசம் தொடர்ந்து முன்னேறும், தொடர்ந்து செழிக்கும், தொடர்ந்து பலப்படும். பிதாவை நீர் எங்கள் தேசத்தை பலத்தால் இடைக்கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தாப்பனே எங்கள் தேசத்துக்காக வருகிறோம். எங்கள் தேசம், எங்கள் மாநிலம், எங்கள் பட்டணம், நாங்கள் வசிக்கும் பகுதிகள். தாப்பனே நீர் எங்களுக்கு ஏற்ற காலத்தில் மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முன்மாறி பின்மாறி மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அபரிதமான மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே எங்களுடைய வாட்டர் பாடிஸ் எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆறுகள், குளங்கள், ஏரிகள், கிணறுகள், ஊற்றுகள் எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அண்டர் கிரவுண்ட் வாட்டரெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் எல்லா பகுதியிலும் நல்ல நீர்வளம் உண்டாகட்டும். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்கு தொடர்ச்சியாக உணவு, தண்ணீர், எரிவாயு, ஃபியூவல், எலக்ட்ரிசிட்டி இது தொடர்ந்து கண்டினியூவலாக நல்ல ஒரு சிறப்பான விதத்தில் எங்களுக்கு தொடர்ச்சியான சப்ளை எப்போதும் இருக்கட்டும். தாப்பனே இந்த காரியங்களில் எங்கள் தேசத்தில் எந்த குறைபாடும் இல்லாமல் நீங்கள் தொடர்ச்சியான ஒரு சப்ளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே நீர் சகலத்தையும் உருவாக்கினவர், சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் தாங்குகிறவர். பிதாவே உம்மால் கூடும் தாப்பனே. பிதாவே உம்முடைய உதவிக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே எங்களுடைய தேசத்தின் பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே நல்ல வேலை வாய்ப்புகளை மக்களுக்கு நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிகமான வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். தாப்பனே நல்ல தொழில்கள், தொழிற்சாலைகள், நல்ல நிறுவனங்கள், நல்ல ஆர்கனைசேஷன்ஸ் இவைகளெல்லாம் நீர் எங்களுக்கு அதிகமான அளவில் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா அளவுகள்லையும், சின்ன அளவுலையும் சரி, ஸ்மால் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல், தாப்பனே எல்லா அளவுகள்லையும் நீர் எங்களுக்கு இந்த தொழில்கள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், ஆர்கனைசேஷன்ஸ்லாம் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தாப்பனே எங்களுடைய விவசாயிகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தயவு பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே எங்கள் விவசாயிகள் செழிக்கட்டும், முன்னேறட்டும், வாழ்வடையட்டும். தாப்பனே அவர்கள் சாகாமல் பிழைத்திருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே எங்களுடைய விவசாயிகள்லாம் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கக்கூடாது. தாப்பனே எங்கள் விவசாயிகள் வாழ வேண்டும். பிதாவை நீங்கள் அப்படி அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் விவசாயிகள் வாழ்கிறபடியால் ஸ்தோத்திரம், செழிக்கிறபடியால் ஸ்தோத்திரம், முன்னேறுகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே எங்கள் தேசத்து ஜனங்களுக்காக வருகிறோம். பிதாவே எங்கள் ஜனத்திற்கு நீர் மனம் திரும்புதலை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கண்கள் திறக்கப்படட்டும், தங்களுடைய துன்மார்க்கமான பாதைகளை விட்டு விலகி தாப்பனே ஜீவிக்கிற தேவனாகி உம்மை தெரிந்து கொண்டு உம்மிடத்தில் வரட்டும். தாப்பனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த மகாபெரிய வெளிச்சத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களை அறுவடை செய்ய சரியான வேலையாட்களை அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தொடட்டும். பரிசுத்த ஆவியானவர்கள் அவங்கள கன்விக்ட் பண்ணட்டும். தாப்பனே இருதயங்கள் திறக்கப்படட்டும். தாப்பனே அவருடைய ரட்சிப்பை தடுக்க நினைக்கிற எல்லா அந்தகார சக்திகளும் இயேசுவின் நாமத்தினால் கட்டுகிறோம். அவருடைய ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிற சகல காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் முறிந்து போவதாக. அவருடைய ரட்சிப்புக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜனத்தின் மீது ரட்சிப்பை கட்டவிழ்த்து விடுகிறோம். பிதாவே நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லவர். பிதாவே ரட்சிப்பை எங்கள் ஜனம் ஏற்றுக்கொள்ள உம்மால் வழி செய்ய முடியும். நீர் வழியை உருவாக்குகிற தேவன், நீர் சர்வ வல்லவர். மனுஷரால் கூடாத காரியங்கள் உம்மால் கூடும். எங்கள் தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தின் ஜனங்கள் தாப்பனே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே ஆவியானவரின் மலைக்காய் ஜெபிக்கிறோம்.
இந்த கடைசி நாட்களிலே தாப்பனே, நீர் பின்மாறி மலையை ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். முன்மாறி பின்மாரியை சேர்த்து பொழிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் பெரியவர். இந்த மாபெரும் அறுவடை உண்டாகட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு கிரேட் அவேக்கனிங் எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும். தாப்பனே, உம்முடைய வார்த்தை வேகமாய் பரவட்டும். உம்முடைய வார்த்தை எங்கள் தேசத்தில் ஜெயம் பெறட்டும், மேற்கொள்ளட்டும். உம்முடைய வார்த்தை முற்றுமாய் ஜெயம் பெறட்டும். பிதாவே, உம்முடைய வார்த்தை எங்கள் தேசத்தின் வாழ்வு முறையாக மாறட்டும். பிதாவே, உம்முடைய வார்த்தை எங்கள் தேசத்தின் கலாச்சாரமாக மாறட்டும். பிதாவே, உம்முடைய வார்த்தை எங்கள் தேசத்தின் கோட்பாடுகளாக, எங்கள் தேசத்தின் பாரம்பரியங்களாக மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, உம்முடைய வழி எங்கள் தேசத்தின் வழியாக மாறட்டும். பிதாவே, உம்மால் இப்படிப்பட்ட மாபெரும் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீர் செய்வீர். இதுவே உம்முடைய சித்தம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த ஜனத்தை நீர் உருவாக்கினீர். உம்முடைய சாயல்ல, உம்முடைய ரூபத்தில் நீர் உருவாக்கினீர். இந்த ஜனத்தை மீட்க எங்கள் ஆண்டவராக இயேசுவை அனுப்பினீர். அவர் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். பிதாவை, இந்த ஜனங்களை மாற்ற உம்மால் கூடும் தாப்பனே. உருவாக்கின தேவன், மீட்பை உண்டு பண்ணின தேவன், இந்த மக்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah to Jesus. Hallelujah to Jesus. Glory be to God. Blessed be your holy name. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். தாப்பனே, வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் போது நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். மறுக்க முடியாத அளவுக்கு, இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு இது கர்த்தருடைய கரம் என்று மக்கள் கண்டு அங்கீகரிக்கும் விதத்திலே தாப்பனே, மாபெரும் அற்புதங்களை நீர் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். குருடர்கள் பார்க்கட்டும், செவிடர்கள் கேட்கட்டும், முடவர்கள் நடக்கட்டும், மரித்தோர் உயிரோடு கூட எழுப்பப்படட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் கிரியைகள் இன்றும் எங்கள் தேசத்தில் உம்முடைய சபையின் மூலமாக, உம்முடைய மக்களின் மூலமாக நிறைவேற்றப்படட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தையின்படி, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இதிலும் மேலான கிரியைகளை செய்வான் என்று சொன்ன வார்த்தையின்படி தாப்பனே எங்கள் தேசத்தில் நடக்கட்டும். தாப்பனே, உம்முடைய மக்கள் மூலமாக நிறைவேற்றப்படட்டும். Hallelujah to Jesus. Hallelujah to Jesus. Praise you Father. Praise you Jesus. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால சுவிசேஷத்திற்கு விரோதமான எதிர்ப்புகளை கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால சுவிசேஷத்தின் பிரசங்கத்திற்கு விரோதமான எல்லா தடைகளும் முறிந்து போவதாக. தேவ வார்த்தையின் பிரசங்கத்திற்கு, இயேசுவை குறித்த பிரசங்கத்திற்கு விரோதமாக எழும்பு நிற்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால முறிந்து போவதாக. இந்த தேசம் ஆண்டவராக இயேசுவின் தேசம். இந்த தேசம் இயேசுவின் தேசம். இயேசுவே ராஜா, இயேசுவே கர்த்தர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், நீர் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், நிறைவேற்றி முடிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். Praise you Father. Praise you Jesus. Glory be to God. Blessed be your holy name. பிதாவே, எங்கள் மக்களுக்காக வருகிறோம். Hallelujah. Hallelujah to Jesus. Hallelujah to Jesus. Apruna menandre. Apruna name. பிதாவே, இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம். தாப்பனை, இஸ்ரவேல் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, இஸ்ரவேல் தேசத்தில் செழிப்பு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஒற்றுமை உண்டாகட்டும், பிரிவினைகள்லாம் நீங்கி போகட்டும். தாப்பனே, கண்களை திறங்க. அந்த மக்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும். ஒற்றுமை உண்டாகட்டும். ஒரு தேவனுக்கு அடியில் உள்ள ஜனம் தாப்பனை ஒன்றாக இருக்கட்டும். அப்ரூன் அவர்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்த நினைக்கிற அந்த சக்திகள் இயேசுவின் நாமத்தினால அவளுடைய கிரியைகள் அவமாகி போகட்டும். அந்த தேசத்தில் ஒற்றுமை உண்டாகட்டும். அந்த ஜனம் ஒரு தேசத்தின் ஜனமாக, தேவனுடைய உடன்படிக்கை மக்களாக ஒற்றுமையாக இருக்கட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம்.
பிதாவே, அந்த தேசத்தை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சத்துருக்களை நீர் அவர்கள் கண்கள் முன்பாக முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். தாப்பனை இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமலே போகட்டும். பிதாவே, நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லவர், நீர் மாறாதவர். பிதாவே, இன்றும் நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். பிதாவே, நீர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசம் இஸ்ரவேலுக்கு மாத்திரமே சொந்தமாக இருக்கட்டும். தாப்பனை, நீர் செய்திருக்கிறீர், நீர் சொல்லியிருக்கிறீர், நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். உமக்கு முன்பாக எந்த ஆலோசனையும் நிற்பதில்லை, எந்த மனுஷ கிரியைகளும் நிற்பதில்லை. தாப்பனை, நீர் அந்த தேசத்தை உம்முடைய மக்களுக்கென்று உறுதி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் உம்முடைய உதவியும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு உண்டாகட்டும். பிதாவே, உலகம் எங்கும் இருக்கிற யூத மக்களை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் அவர்களுடைய தொழில்கள், அவருடைய வேலைகள், அவருடைய வருமானங்கள், ஐஸ்வர்யங்கள், அவருடைய செழிப்பு எல்லாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு இருக்கட்டும். தாப்பனை, அவருடைய சத்துருக்கள் விரோதிகளின் கையிலிருந்து நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால யூத ஜனத்துக்கு விரோதமான ஆயுதங்கள் முறிந்து போவதாக. பிதாவே, அவர்களுக்கு விரோதமாக வருகிறவர்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படட்டும். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். தாப்பனை, உம்முடைய நல்ல கரம் யூத ஜனத்தின் மீது இருக்கட்டும். உம்முடைய இரக்கம் அவர்கள் மீது கடந்து வரட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனை, பிரசிடென்ட் ட்ரம்ப் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனும் அவருக்கு உதவி செய்கிறவர்கள், சப்போர்ட்டர்ஸ், அவருடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் வருகிறோம். தாப்பனை, இவர்கள் மீது உம்முடைய நல்ல கரம் இருக்கட்டும். இவர்களை கொண்டு நீர் செய்ய நினைத்திருக்கிற சகலத்தையும் நீர் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும். பிதாவே, இவர்களை உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிரசிடென்ட் ட்ரம்ப் மற்றும் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் உதவியாளர்கள், சப்போர்ட்டர்ஸ் அந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அந்த தேசத்துக்கு நன்மை செய்கிறவர்களாக, அந்த தேசத்தின் நன்மையை விரும்புகிறவர்களாக, அந்த தேசத்தின் நன்மையை நாடுகிறவர்களாக இருக்கட்டும். அந்த தேசத்தை பாதுகாக்கிறவர்களாக இருக்கட்டும். தாப்பனை, அவர்களை கொண்டு நீர் மற்ற உலகத்தில் இருக்க மற்ற இடங்களில் செய்ய நினைக்கிற காரியங்களை நீர் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்மால் கூடும், நீர் நல்லவர், நீர் வல்லவர். பிதாவே, உம்முடைய தயவும் காருண்யமும் அவர்கள் மேல் தங்கட்டும். பிதாவே, இவர்களையும் இவர்கள் குடும்பத்தாரையும் இவர்களுக்கு உண்டான யாவற்றையும் நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவருடைய சத்துருக்கள் மற்றும் பிசாசுகள், மனுஷர்கள், இவர்கள் உருவாக்கின அந்த கண்ணிகள், அந்த குழிகளிலிருந்து இவர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு விரோதமாக ஏறெடுக்கப்படுகிற எல்லா சதிகளும், எல்லா திட்டங்களும், எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் வலை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாயட்டும். தாப்பனை, எல்லா வியாதி, வலி, வேதனைகள் நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால பலவீனங்கள் மறைந்து போவதாக. தொடர்ச்சியாக இருக்கிற பெரிய பிரச்சனையாக இல்லாட்டினாலும் தொடர்ந்து நீடித்திருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போவதாக. இது என் வாழ்க்கையின் ஒரு பகுதி, அவ்வளோதான், இதுதான் என்னுடைய பங்கு, இது இருக்கத்தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு நினைக்கிற அப்படிப்பட்ட வியாதிகள், அப்படிப்பட்ட பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்போதே மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால டயபெட்டிஸ், பிபி ப்ராப்ளம்ஸ், எலும்புகளில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போவதாக. முழங்கால்களில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போவதாக. எப்ரூன் மினலெத்ரா, எப்ரூ ஷெரன் ஹோகுரோ, எப்ரூ மினந்த்ரா, ஆப்ரூ ஷெரன் த்ரூ ரிமினந்திர. ஆவியானவர் எனக்கு நேற்று கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கும் இப்போ ஆவியானவரின் நினைப்பூட்டுதலினால் அவர் சொல்லுகிற பிரகாரம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இது நன்மையின் காலம். தேவஜனத்திற்கு இது இட்ஸ் அ சீசன் ஆஃப் குட்னஸ், அ சீசன் ஆஃப் குட்னஸ். நன்மைகள் நடக்கிற காலம். நன்மைகளை எதிர்பாருங்கள்,
நன்மைகளை பேசுங்கள். தேவ நன்மையை குறித்து பேசுங்கள். தேவ நன்மைகளை அறிக்கை செய்யுங்கள். தேவ நன்மையை ஜெபியுங்கள். தேவ நன்மையை பாடுங்கள். தேவ நன்மை உங்கள் வாழ்வில் எதிர்பாருங்கள். நன்மை பேக் டு பேக் தொடர்ச்சியான நன்மைகள் உங்கள் வாழ்வில் உண்டாகும். தொடர்ச்சியான நன்மைகளை எதிர்பாருங்கள். அனுதினமும் நன்மைகளை எதிர்பாருங்கள். அனுதினமும் நன்மையை எதிர்பார்த்து கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது நன்மையின் காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நன்மையான காரியங்களை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். தொடர்ச்சியான நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். Praise you, Father. Praise you, Jesus. Glory be to God. Blessed be your holy name. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். தாப்பனே, மக்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திங்க. கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக. கடன் பிரச்சனைகள் குறைந்து ஒன்றுமில்லாமல் போவதாக. தாப்பனே, கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும். தாப்பனே, உம்மால் கூடும். நீர் சர்வ வல்லவர். வானத்தையும் பூமியும் படைத்தவர். உம்மால் ஆகாதது என்று எதுவும் இல்லை. கடன் பாரங்களை, கடன் சுமைகளை நீக்கி போடுகிறபடியால் ஸ்தோத்திரம். கடன்கள் ஒன்றுமில்லாமல் குறைந்து ஒன்றுமில்லாமல் போகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் அற்புதங்களின் தேவன். பணத்தின் காரியங்களை, அற்புதங்களை மக்களுக்கு செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பெருக்கத்தின் அற்புதங்கள் நடைபெறட்டும். இருதயத்தின் விருப்பங்கள் நிறைவேறட்டும். பிதாவே, மக்களுடைய தேவைகளை நீங்கள் சந்திங்க தாப்பனே. பிதாவே, உம்மால் கூடும். எங்களால் முடியாமல் இருக்கலாம், ஆனால் தாப்பனே உம்மால் கூடும். நீர் நிச்சயமாக செய்வீர். உம்முடைய ஜனத்திற்கு செய்வீர். பிதாவே, நீர் செய்கிறபடியான ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, சமாதானம், ஆறுதல் மக்களுக்கு உண்டாகட்டும். தாப்பனை, பாதுகாப்பு உண்டாகட்டும். போக்கையும் மரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள். இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் அவமாகி போவதாக. பிதாவே, உம்முடைய வான தூதர்கள் இவர்களை சுற்றி பாளையம் இறங்கி பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனே, நீரே தேவன், நீரே கோட்டை, நீரே எங்கள் அரண், நீரே எங்கள் கேடகம், எங்கள் மகா பெரிய பலன். பிதாவை, நீர் எங்களை பாதுகாக்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வில் மாபெரும் கிரியைகளை செய்தபடியா ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் மகா பெரிய காரியங்களை செய்தபடியா ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கூட தாப்பனை, நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. பிதாவை, நீங்கள் எங்களுக்கு உம்முடைய ஞானம், ஜெபத்தை குறித்த உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் நிரப்புங்க. எப்படி ஜெபிக்கணும், எப்படி பரிந்துரை செய்ய வேண்டும், எப்படி ஜாமக்காரராக செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க தாப்பனை. பிதாவே, நீங்கள் செய்கிறபடியா ஸ்தோத்திரம். இந்த எங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் சபைகளில் தாப்பனை ஜாமக்காரரையும் பரிந்துரை செய்கிறவர்களையும் நீர் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். மக்களுடைய ஜெப வாழ்க்கை பலப்படட்டும். ஜெபத்தை குறித்த ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய தேசத்தில் மற்றும் மற்ற தேசங்களையும் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் மாபெரும் கிரியைகளை செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. இதெல்லாம் நம்ம என்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபிச்சோமோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதை நீங்கள் கண்களால் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்விலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த கர்த்தர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனத்தை பிடிச்சிக்கோங்க. நன்மைகளை எதிர்பாருங்க, நன்மைகளை பேசுங்க, நன்மைகளை ஜெபிங்க, நன்மைகளை அறிக்கை செய்யுங்க, நன்மைகளை பாடுங்க. குடும்பத்தில் உட்கார்ந்துருக்கும்போது தேவனுடைய நன்மைகளை குறித்து பேசுங்கள். தேவனுடைய வல்லமையை குறித்து பேசுங்கள். தேவனுடைய கரத்தை குறித்து பேசுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வில் மாபெரும் கிரியைகளை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எதிர்பாருங்கள், விசுவாசிங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில்
இந்த ஊழியத்தின் பேங்க் இன்ஃபர்மேஷன் மற்றும் QR கோடு இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஊழியத்திற்கு காணிக்கைகளை அனுப்பலாம். இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறீங்க. கர்த்தர் அதற்கான மாபெரும் அறுவடையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். உங்கள் கையின் கிரியைகளை ஆசிர்வதிப்பார். உங்களுடைய களஞ்சியங்களை ஆசிர்வதிப்பார். களஞ்சியங்களை நிரப்புவார். ஒரு மாபெரும் நன்மை, தயவு, கிருபையின் அறுவடை உங்களுடைய வாழ்வில் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு விதைங்க, கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். இன்றிலிருந்து உபவாச ஜெபம் என்ற தலைப்பில் நாம் ஒரு தொடரை ஆரம்பிக்கிறோம். இதான் நான் ஆக்சுவலாக உபவாசத்தை குறித்து போதிக்கிற ஒரு ஃபஸ்ட்டு சீரீஸ். இதுதான். இதுக்கு முன்னாடி நான் தனித்தனியாக பேசியிருக்கிறேன். ஆனால் உபவாச ஜெபத்தை குறித்து ஒரு ஃபுல் சீரீஸ் பேசினதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். நம்ம கர்த்தருடைய தயவுனால், கிருபையினால் நல்லா ஆழமாக, நல்லா மக்களுக்கு பிரயோஜனமுள்ள விதத்தில், ஆசீர்வாதமான விதத்தில் இந்த மெசேஜ், இந்த போதனையை நம்ம பண்ண போகிறோம். ஒவ்வொரு வாரமும் கேளுங்க, தொடர்ச்சியாக கேளுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மெசேஜஸ், இந்த வாட்ச்மேன் மெசேஜஸ் பப்ளிஷ் பண்ணுறோம். ஜாயின் பண்ணுங்கள், எங்களோட சேர்ந்து ஜெபிங்க, இந்த வார்த்தைகளை கேளுங்க. உங்கள் வாழ்வில் பெருத்த மாற்றம் உண்டாகும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒரு வல்லமையான பாத்திரமாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மற்றவர்களையும் என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மெசேஜோட லிங்க்கு இதெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். மத்தேயு 4:1 வசனத்திலிருந்து. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் அங்கே கூட்டிகிட்டு போகிறார் வனாந்திரத்துக்கு. இது ஒரு செட்டப் பாருங்கள். இது இயேசுடைய வீழ்ச்சிக்கான ஒரு செட்டப் கிடையாது, இயேசுடைய வெற்றிக்கான ஒரு செட்டப். பாருங்கள், கர்த்தர் தாவீதை கோலியாத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டினார். எதுக்கு? கோலியாத் கையில் அடி வாங்கி தாவீது சாகணுன்றதுக்கா? கிடையாது. கோலியாத்தை தாவீது கொண்டு தாவீது ஜெயிக்கணும். தேசம் முழுவதும் அறிந்த ஒரு வீரனாக அவன் மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்காக வைத்திருக்கிற திட்டங்களில் அவன் முன்னேறணும். அதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு செட்டப் தான் அந்த கோலியாத்தோடு நடந்த யுத்தம். கர்த்தர் கோலியாத்தை அங்கே தாவீது அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்க கையில் அடி வாங்கி சாகிறதுக்கெல்லாம் கூட்டு போகல. அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ப்ரொமோஷனை உண்டு பண்ணணும்னு நினச்சார். ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு விரும்பினார். அதனால் கர்த்தர் அதை செஞ்சார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் இங்கேயும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், வெளிப்படும் காலம்னு ஒன்று இருக்குது. இப்போ பார்க்குறோம், யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் இந்த விதமாக சொல்லுது. நம்ம இதை நீங்கள் பைபிளில் மற்ற இடத்துலையும் கூட பார்ப்பீங்க. இப்போ லூக்கா 1ஆம் அதிகாரம் போனீங்கன்னா கடைசி வசனம் 80வது வசனம், பெரிய சாப்டர் இல்லையா? அதில் பாருங்கள், இப்படி சொல்லுது யோவான் ஸ்நானகனை குறித்து. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். இந்த காண்பிக்கும் நாள்னு ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. அந்த காண்பிக்கும் நாள் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் கொஞ்சம் மறைவாக வச்சு வளர்ப்பார், பலப்படுத்துவார், காரியங்களை சொல்லிக் கொடுப்பார், பக்குவப்படுத்துவார், வணைவார், இதெல்லாம் செய்வார். அதுக்கப்புறம் தான் பாருங்கள் இந்த காண்பிக்கும் நாளுக்கு கொண்டு வருவார். அந்த காண்பிக்கும் நாள் வரும்போது நல்லா பகிரங்கமாக எல்லாரும் அறியும் விதத்தில் உங்களை ஒரு முன்னேற்றத்திற்கு, ஒரு ப்ரொமோஷனுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம பார்க்குறோம், தாவீது மறைவாக தான் இருக்கிறான். கொஞ்சம் பேருக்கு தெரியுது, அப்புறம் ராஜாவுக்கு கூட தெரியுது, சாமுவேலுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோலியாத்தை கொன்னதுக்கப்புறம் ஊர் புறான்னு தெரியுது, பக்கத்து நாட்டுக்கும் கூட தெரியுது. அந்த செய்தி எல்லா இடத்துக்கும் பரவும் இல்லையா? ஹல்லேலூயா. அந்த மாதிரி கர்த்தர் செஞ்சார். இப்போ நம்ம யோசேப்பை பார்க்குறோம். யோசேப்பு முதல்ல போத்திஃபார் கடியில் இருக்கிறாரு. அங்கே அவருக்கு செழிப்பு உண்டாகுது. ஆனால் அது ஒரு லிமிட்டட் சக்ஸஸ், லிமிட்டட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா?
அந்த போர்ட்டிஃபருடைய அவருடைய அந்த எஸ்டேட்டு, அவருடைய சொத்து பத்து இதெல்லாம் பார்த்துக்கிற அளவுக்கு அவருடைய அந்த ஹவுஸ் ஹோல்டில், அவருடைய அந்த வீட்டில் அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு, வெற்றி இருந்தது இல்லையா? அதே மாதிரி பின்னாடி ஜெயிலில் அவருக்கு நல்ல ஜெயிலுக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே ஒரு உயர்வு உண்டாகுது, அனுபவங்கள் உண்டாகுது, வெற்றி உண்டாகுது, ரைட்? ஆனால் அவர் மறைக்கப்பட்டு தான் இருந்தார். ஆனால் காண்பிக்கும் நாள்னு ஒன்று வந்துச்சு இல்லையா? அவர் பார்வோனுக்கு முன்பாக நிப்பாட்டப்பட்டார். அன்னைக்கு தேசமே தெரிந்து கொள்ளும் விதத்தில் அவருக்கு ஒரு உயர்வு உண்டானது இல்லையா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ இயேசுடைய வாழ்க்கையில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட், இந்த சோதனை, ரைட்? இது முடிஞ்சதுக்கப்புறம் இயேசுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போஷர் உண்டாக போகுது, ரைட்? உலகம், அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதுக்கும் அவர் ஊழியம் பார்க்க போகிறாரு, ரைட்? அந்த தேசத்தில் எல்லாரும் அறிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசியாக, மெஸ்ஸியாவாக அவர் வெளிப்படுத்தப்பட போகிறார். அதுக்கு முன்னாடி நடக்கிற காரியம்தான் இது. திஸ் வாஸ் அ செட்டப் ஃபார் சக்ஸஸ். அது மட்டுமல்ல, பாருங்கள், இங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரம், நீங்கள் ஆக்சுவலாக லூக்காவுக்கு போனீங்கன்னா லூக்கா 4 கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் முதல் வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். இந்த சோதனைக்கு முன்பாக வேதம் எப்படி சொல்லுகிறது? இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. அப்போ நம்மளுக்கு தெரியும், யோவான் ஸ்நானகனுடைய கையில் அவர் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார், ரைட்? அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இவரை வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு வர்றார் சோதிக்கப்படும்படி. இந்த சோதனை முடிஞ்சதுக்கப்புறம் இயேசுவை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுது, பாருங்களேன். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 14ஆம் வசனம் பாருங்கள். 13ஆம் வசனத்தில் அந்த சோதனை முடியுது, பிசாசு அவர் விட்டுட்டு போயிடுறான், ரைட்? 14ஆம் வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுது: பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆவியானவர் நிறைவுன்னு ஒன்று இருக்குது, ஆவியானவருடைய பலம்னு ஒன்று இருக்குது. சில சமயம் நம்ம மக்கள் ஆவியானவரே உனக்குள்ளே இருக்கும்போது அப்புறம் உனக்கு எதுக்கு பலன், அப்படி ஏன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பலம்லாம் எதுக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. அது ஓரளவுக்கு அது உண்மை தான், ரைட்? ஏன்னா கர்த்தர் கூட இருக்கும்போது உள்ளே இருக்கிற கர்த்தர் பலத்தை கொடுப்பார், அதெல்லாம் கரெக்டு தான், ரைட்? ஆனால் கர்த்தர் உங்களுக்கென்று ஏற்படுத்தின கிரியைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது, ரைட்? இயேசு அந்த அபிஷேக பலத்தினால் நிரப்பப்படுகிறார். இங்கே எப்போ சோதனையை மேற்கொண்டு ஜெயிச்சதுக்கப்புறம். ஹல்லேலூயா. நான் அந்த வித்தியாசத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். பைபிள் அந்த வித்தியாசம் நமக்கு போதிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே ஆண்டவராக இயேசுவை குறித்து இப்படி சொல்லியிருக்கு இல்லையா? இங்கே 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இது பவுல் அப்போஸ்தலன் அவங்க இந்த தெசலோனிக்க மக்கள்கிட்ட சொல்லும்போது இப்படி சொல்கிறார்: எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல. நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், ரைட்? ஒரு சிலர் வசனத்தை போதிப்பாங்க, ஆனால் வசனம் மட்டும்தான் இருக்கும். அது கூட நல்லது தான், ரைட்? வசனம் மக்களுக்கு நன்மை செய்யும், மக்களை ஆசிர்வதிக்கும். தேவ வார்த்தை இல்லையா? அதுக்குள்ளே ஞானம் இருக்குது, தேவ வார்த்தைக்குள்ளே வளம் இருக்குது. அது மக்களுடைய வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வரும், மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால் அதுவும் நல்லது தான், ரைட்? ஆனால் அதோட மேலான காரியங்கள் இருக்குது. என்ன? அதே வசனம் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் போதிக்கப்பட முடியும். வசனத்தோடு மாத்திரமல்ல, ஆவியானவருடைய வல்லமை, அபிஷேகம், ரைட்? அந்த வல்லமையோடு போதிக்கப்படலாம். ஆண்டவராக இயேசு அப்படி தான் போதிச்சார். எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, அவர் வல்லமையோடு போதித்தார் என்பது பார்க்குறாங்க எல்லாரும், ரைட்? ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, வல்லமை ஒன்று, அடுத்த இன்னொரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, பரிசுத்த ஆவியானவரோடும். அது என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய டைரக்ஷனில் அவர் சொல்லுகிற பிரகாரம் போதிக்கிறது, ரைட்? அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் சொல்கிற விதத்தில் அவருடைய வழிநடத்துதலின் பிரகாரம் ப்ரெசன்ட் பண்ணுறது, ரைட்? அப்போ பாருங்கள், தேவ வசனத்தை நம்ம வல்லமையோடு போதிக்கணும், அபிஷேகத்தோடு போதிக்கணும், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின் பிரகாரம் அவருடைய லீடர்ஷிப்பில் போதிக்கணும், முழு நிச்சயத்தோடு போதிக்க வேண்டும்.
அதாவது எங்கேயும் பார்க்குறோம் அந்த அந்த டிஸ்டிங்ஷன் தேவ வசனம் நமக்கு காமிக்குது பாருங்கள். வார்த்தை, வல்லமை, ஆவியானவர், முழு நிச்சயம், 4 காரியங்கள் இங்கே சொல்லப்படுது. இங்கே நம்ம பார்க்குறோம் டிஸ்டிங்ஷன் இல்லையா, வல்லமை ப்ளஸ் பரிசுத்த ஆவியானவர். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பேதுரு இப்படி சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லும்போது இந்த விதமாக சொல்லுகிறார். இவரும் அந்த டிஸ்டிங்ஷனை எம்பசைஸ் பண்ணுறார். இப்போ 38ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும், அது ஒன்று, வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம் ரெண்டும் இருக்குது இங்கே. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த வல்லமை இருக்குது பார்த்தீங்களா, இது கர்த்தர் உங்களை அழைத்த அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்படுகிற காரியம். ரைட், an anointing for a specific purpose. ஆண்டவராக இயேசுவே அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்கிறாரு பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர் இப்படி சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ரைட், எதுக்காக? தரித்திரத்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அப்போ பாருங்கள், இந்த நற்கிரியைகளுக்கான அபிஷேகம் ஆண்டவராகிய இயேசுவின் மீது இருந்தது. அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார், வல்லமையினாலும் நிரப்பப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்த டிஸ்டிங்ஷன் இருக்குது, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஊழியத்தின் காரியங்களில், கர்த்தருடைய அழைப்பின் காரியங்களில் எது எப்படி செயல்படுதுன்றதும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. மத்தேயுக்கு மறுபடியும் போவோம், 4ஆம் அதிகாரம். அப்போ பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தி ஆண்டவராக இயேசுவை வனாந்தரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். ரைட், எதுக்கு? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. அது எதுக்கு? அவருடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்குள்ள அவர் நுழையணும், அவர் வல்லமையினால் நிரப்பப்படணும். அதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை அவர் செஞ்சாகணும். பிசாசை அவர் மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதை நம்ம பார்க்குறோம் பைபிளில். 2வது வசனத்தை பார்ப்போம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு உபவாசத்தை கடைபிடித்தார். ரைட், ஆண்டவராக இயேசு தன்னுடைய வாழ்வில், ஊழியத்தில் அவர் உபவாசத்தை போதித்தார். he practiced also. ரைட், அவரும் உபவாசம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, இது ஒரு கிறிஸ்துவ வழிமுறை. இட்ஸ் அ கிறிஸ்டியன் வே. ரைட், உபவாசம் ஒரு கிறிஸ்துவ வழிமுறை. பழைய ஏற்பாட்டிலும் இது போதிக்கப்படுகிறது, புதிய ஏற்பாட்டிலும் இது போதிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு உபவாசத்தை போதித்தார். அவர் தன்னுடைய ஊழியத்திலும் சொந்த வாழ்க்கையிலும் உபவாசத்தை கடைபிடித்தார், உபவாசத்தை ப்ராக்டிஸ் பண்ணார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுவின் உபவாசத்தை குறித்து வேதம் போதிக்குது. ஆனால் கர்த்தர் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறார் அதை. ஆனால் இது மட்டும், இந்த ஒரு நேரத்தில் மட்டும்தான் ஆண்டவராக இயேசு உபவாசம் பண்ணாருன்னு கிடையாது. ஆண்டவராக இயேசு தேவனுடைய வார்த்தையை கரெக்டாக கடைப்பிடிச்சவர், முழுமையாக கடைப்பிடிச்சவர். ரைட், அப்படி இருக்கிற அவர் பாருங்கள், நிச்சயமாக அவருடைய சொந்த வாழ்க்கையில் உபவாசத்தை பல நேரங்களில் பல விதமாக அவர் பயன்படுத்தி இருப்பார். ரைட், ஏன்னா அவர் he practiced the word. பழைய ஏற்பாட்டின் போதுனா அவர் கடைப்பிடிச்சார், முழுமையாக கடைப்பிடிச்சார். ஒரு இடத்துல கூட மிஸ்டேக் இல்லாமல் முழுமையாக கடைப்பிடிச்சார். அதனால் பழைய ஏற்பாட்டின் போதனையின்படி அவர் நிச்சயமாக அவருடைய சொந்த வாழ்க்கையிலையும் சரி, ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி காலங்களில் கூட அவர் நிச்சயமாக உபவாசத்தை பயன்படுத்தி இருப்பார். ரைட், உபவாசம் செய்திருப்பார்.
ஹல்லேலூயா. அதுவும் பார்த்தீங்கன்னா உபவாசத்தை குறித்து ஆண்டவராக இயேசு பல காரியங்களை போதிக்கிறார். நம்ம சீஷர்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவங்களும் உபவாசத்தை குறித்து போதித்தார்கள், உபவாசம் செய்தார்கள். ரைட், ஹல்லேலூயா. அந்த காரியங்களுக்குள்ளே நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி பார்க்கலாம். இன்றைக்கி அந்த காரியங்களை உங்களுக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நான். ரைட், இன்றைக்கி தொடர்ந்து இந்த வேத பகுதியை பார்ப்போம். ஏன் இந்த உபவாசத்தை கர்த்தர் இப்போ செய்கிறார்? ரைட், ஆண்டவராக இயேசு எதையுமே அவராக சொந்தமாக செய்கிறது கிடையாது. ரைட், பிதா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்வார், பிதா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் போதிப்பார். ரைட், அது இங்கே பரிசுத்த ஆவியானவரால் அவர் வழிநடத்தப்படுகிறார் என்று வேதம் நமக்கு இங்கே தெளிவாக போதிக்குது. அப்போது இந்த 40 நாள் உபவாசம் இந்த இடத்துல அவர் பண்ணது ஆவியானவருடைய வழிநடத்துதலின் பிரகாரம் பிதாவுடைய கட்டளையின்படி அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த காரியத்தை குறித்து பேசும்போது ஒரு காரியம் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள், நம்ம சாதாரணமாக அந்த 1 நாள் 2 நாள் உபவாசிக்கிறது எப்போனாலும் பண்ணலாம். ரைட், என்றைக்குனாலும் பண்ணலாம், எப்போனாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. உபவாசம் பைபிளின் போதனை. அதனால் நீங்கள் 1 நாள் 2 நாள் உபவாசம் இருக்கும்போது இல்லை 3 நாள் உபவாசம் இருக்கும்போது அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ரைட், ஆனால் இந்த நீண்ட கால உபவாசம் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி. ரைட், இந்த நீண்ட கால உபவாசங்கள்லாம் பாருங்கள், கொஞ்சம் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தின் பிரகாரம் தான் அதெல்லாம் செய்யணும். சும்மா நம்மளாக அப்பப்போ 40 நாள் உபவாசம் இருக்கிறீங்கன்னா உடம்பு கெட்டு போகும். சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. ரைட், ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு சும்மா பண்ணல, ஒரு முக்கியமான நோக்கம் இருக்குது, ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. இந்த சிச்சுவேஷனுக்கு அது டிமாண்ட் பண்ணுது. பரிசுத்த ஆவியானவர் அவரை வழி நடத்தி அதை செஞ்சார். நம்ம இதை குறித்து நீங்கள் இன்னும் நம்ம அடுத்து இந்த வசனங்கள்லாம் தியானிக்கும் போது அது உங்களுக்கு இன்னும் நல்லா வழங்கும். அதே மாதிரி மோசே பாருங்கள் 2 தடவை பண்ணுறாரு. அதை இல்லை, கர்த்தர்கிட்ட போய் ஒரு 40 நாள் தடவை போகிறாரு, அதுக்கப்புறமும் போகிறாரு. அப்போ அவர் அவரும் பார்த்திங்கன்னா கர்த்தர் கூப்பிட்றாரு, மேலே வா, நீ வா, எங்கள் சமூகத்துக்கு வா, நான் அவங்க கூட பேசணும்னு சொல்லி கர்த்தர் கூப்பிட்றாரு. அவர் அங்கே போய் அந்த மலையில் ஏறி அங்கே உட்காந்துருக்கிறார், கர்த்தருடைய பிரசனத்தில் இருக்கிறாரு, அந்த மகிமைக்குள்ளேயே இருக்கிறாரு. புரியுதா? அதுவும் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய வழிநடத்துதலின் பிரகாரம் செய்யப்பட்டது. ரைட், புரியுதா? அதனால் இந்த நீண்ட நாள் உபவாசம்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஆவியானவருடைய வழிநடத்துதலின் பிரகாரம் செய்யுங்க, ஞானமாக இருங்க. ஒரு சிலர் சும்மா எதுக்கெடுத்தாலும் என்னத்தையா பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணி அப்புறம் உடம்புக்கு எடுத்துக்கிறது, அது பாடியில் ப்ராப்ளம் வருது இல்லையா? அதனால் இந்த காரியத்தில் கொஞ்சம் ஞானமாக இருங்க. பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலின் பிரகாரம் கவனமாக செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இங்கே ஏன் கர்த்தர் இந்த உபவாசத்தை பயன்படுத்துகிறார்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் இங்கே இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார்? ஏன் ஏசப்பாவை செய்ய சொன்னார்? பாருங்கள், இங்கே கர்த்தர் சோதிக்கப்பட போகிறார். ரைட், அவர் பல விதமான சோதனைகளுக்குள்ளே இங்கே நுழைய போகிறார் இல்லையா? நுழைய போகிறார்னு சொல்கிறதுக்காட்டும் பல விதமாக சோதிக்கப்பட போகிறார். ரைட், அப்போ அந்த காரியங்களெல்லாம் மேற்கொள்வதற்கு இந்த உபவாசம் பிரயோஜனமாக இருக்கும் என்று தான் கர்த்தர் இந்த உபவாசத்தை செய்ய சொல்கிறார். பாருங்கள், உபவாசம் செய்யும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய இந்த உணவை நம்ம வேண்டான்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தோம்னா ஏசப்பா 40 நாளும் சாப்பிடல. பாருங்கள், மனுஷனுடைய ஆசைகள்லையே மிக ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டிசையர் இருக்கிறதுலே ரொம்ப பலமான ஆசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவை குறித்த ஆசை தான். அந்த செக்ஷுவல் டிசையர் இல்லை உடல் உறவை குறித்த ஆசை அது 2வது இடம். அது ஒரு சிலர் சைக்காலஜிலாம் அதுதான் பெருசுன்னுவாங்க. அப்படி கிடையாது. அதை காட்டிலும் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் டிசையர் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த உணவு தான். நீங்கள் பைபிளில் பார்க்கலாம், உணவு தான் ஒரு மனுஷனை உந்தி தள்ளுது, வயிறு. ரைட், ஹல்லேலூயா. அந்த இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் டிசையராகிய இந்த சாப்பாடை நீங்கள் அந்த ஆசையை நீங்கள் நிராகரித்து பழகிட்டீங்கன்னா, ரைட், எனக்கு இந்த சாப்பாடு வேணும், சாப்பாடு வேணும், சாப்பாடு வேணும், அந்த ஆசையை நீங்கள் கட்டுப்படுத்திட்டிங்கன்னா, அதுக்கு நோ சொல்லி பழகிட்டிங்கன்னா வேறு எந்த ஆசைக்கும் நீங்கள் நோ சொல்ல முடியும். வேறு எந்த ஆசையும் கட்டுப்படுத்த உங்களால் முடியும். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தோடு தான் இங்கே பாருங்கள், ஆவியானவர் ஆண்டவராக இயேசுவை உபவாசம் இருக்கும்படி வழி நடத்துகிறார். ரைட், மாம்சத்தை கட்டுப்படுத்தி ஆவியை பலப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இது. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ்.
அதனால் உபவாசம் நமக்கு உபவாசத்தோட ஒரு பெரிய நன்மை என்னென்னா, நம்முடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தவும் நம்முடைய ஆத்மாவை கீழ்ப்படுத்தவும் இது நமக்கு உதவும். நீங்கள் உபவாசத்தை பல இடங்களில் நீங்கள் பழைய ஏற்பாடுலாம் படித்து பார்த்தீங்கன்னா, ரைட், அஃப்ளிக்ட் யுவர் சோலுன்னு தான் வரும், அஃப்ளிக்ட் யுவர் பாடின்னு கூட வராது. ரைட், ஆத்மாவை ஒடுக்குறோம் தான் வரும் பல இடங்களில். ரைட், உபவாசத்தை குறித்து வேதம் இப்படியே பொதுக்கி நம்முடைய ஆத்மாவை ஒடுக்குறோம். அப்போ இந்த உபவாசம் சரீர இச்சைகளை, சரீர ஆசைகளை ஒடுக்குவதற்கும் இந்த ஆத்மாவில் இருக்கிற ஆசைகளை ஒடுக்குவதற்கும் அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ரைட், இட் ஹெல்ப்ஸ் அஸ் இன் தட் வே. அதனால் இதை பயன்படுத்துவது, இதை ரெகுலராக ஒரு கிறிஸ்தவம் செய்வது நமக்கு நல்லது. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் 40 day ஃபாஸ்ட். ரெகுலராக வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை வாரத்துக்கு 2 நாள் கூட ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு ஆவியானவர் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். நான் அதெல்லாம் என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறேன். ஆனால் இப்படி ஃபுல் டைம் உபவாசம் இருந்தது கிடையாது. நான் பார்த்திங்கன்னா 40 நாள் தொடர்ச்சியாக உபவாசம் இருந்தேன். ஆனால் ஈவினிங், ஒவ்வொரு நாளும் ஈவினிங் சாப்பிட்ருவேன். ரைட், சாயங்காலம் சாப்பிடுவேன், மற்றபடி சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் அந்த மாதிரி 40 days இருந்திருக்கிறேன் நான், மோர் தென் ஒன்ஸ். ஆனால் அதே மாதிரி மற்ற வேறு அளவுகளையும் உபவாசம் இருந்திருக்கிறேன். ரெகுலராக வாரத்தில் 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது ஆவியானவருடைய வழிநடத்தின்படி நான் என் வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு வழக்கம் எனக்கு. ரைட், அதனால் பர்சனலாக ஐ ப்ராக்டிஸ் ஃபாஸ்டிங். ரைட், அதை குறித்து நான் பின்னாடி பார்ப்போம். அந்த காரியங்களை குறித்து நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படி ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால பெரிய ஒரு நன்மை உண்டாகுது. நான் அதை என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். அந்த மாம்சம் ஒடுங்கிரும் பாருங்க. ரைட், மாம்சத்தின் ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய திராணி உண்டாகும். ரைட், அந்த ஆத்மாவில் இருக்கிற ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த திராணி உண்டாகும். மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த எபிலிட்டி உண்டாகும். ரைட், ஒரு சிலரால் நோன்னு சொல்லவே முடியாது. எதுக்கு எதை கேட்டாலும் ஓகேன்ட்டுருவாங்க. ஏதாவது லேசாக ஒரு ஆசை வந்துட்டால் உடனே போய் செஞ்சுருவாங்க. ஏதாவது சாப்பிடும் போல் இருக்குதுன்னு தோணிட்டாலே போய் சாப்பிட்ருவாங்க. இந்த பாவம் செய்யணுன்ற ஒரு லேசாக ஆசை இல்லைன்னா உடனே போய் அது செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உபவாசம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட், ரொம்ப உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது சோதனைக்காரன் பிசாசு அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்கள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. இந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணுங்கள், நம்ம டாப்பிக்கோட ஒத்துது. நம்ம மற்ற சோதனைகளெல்லாம் இப்போ பார்க்க போகிறதில்ல, இந்த முதல் சோதனையை மட்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா இது நம்ம டாப்பிக்கோட ஒத்து போகிற ஒரு பாயிண்ட்டு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் வாழ்வான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, பிசாசு என்ன சொல்கிறான், இந்த கல்லை அப்பா அம்மா மாற்றும்ன்றான். பாருங்கள், கல்லை அப்பா அம்மா மாற்றுறதுல என்ன பாவம்? மேலோட்டமாக பார்த்தோம்னா கல் அப்பா கர்த்தர் அப்பா அம்மா மாற்ற முடியும். மாற்றினா என்ன ஆக போகுது? இப்போ ரைட், மாற்றி தின்னாலும் என்ன தப்பு அப்படின்னு தான் தோணுது இல்லையா? மேலோட்டமாக பார்க்கும்போது கர்த்தர் தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினார் இல்லையா? ரைட், கற்பாறையிலேருந்து தண்ணியை நீரூற்ற வெளியில் கொண்டு வந்தார், ஆறுகளை பூரா ஓடச் செய்கிறார் இல்லையா? யோவான் இப்படி சொல்கிறார், கல்லிருந்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு குமாரர்கள் கூட வெளியில் கொண்டு வருவாருன்னு போட்டுருது. அப்போ கல்லை அப்பமா மாற்றுறது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ரைட், அப்புறம் ஏன் இது சோதனை? ஏன் சோதனைனா, கர்த்தர் ஆண்டவராகிய இயேசுவுக்கு கொடுத்த கட்டளை என்ன? உபவாசம் பண்ணுன்றது தான் கட்டளை. ரைட், இப்போ பிசாசு சொல்கிறான், நீ கல்லை மாற்றி கல்லை அப்பமா மாற்றி சாப்பிடுன்னு சொல்கிறான். அதுதான் பிரச்சனை. இப்போ பாயிண்ட் என்ன? கர்த்தர் சொன்ன மாதிரி உபவாசம் இருக்கிறதா இல்லை பிசாசு சொன்ன மாதிரி சாப்பிட்றதா? அதுதான் பாயிண்ட். எந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோன்றது தான் இங்கே பாயிண்ட். கர்த்தரா சொல்கிறாரு கல்லை மாற்றி கல்லை அப்பமா மாற்றி சாப்பிடுன்னு. கர்த்தர் சொல்லியிருந்தால் ஏசப்பா செஞ்சுருப்பார். இப்போ பாருங்கள், 5 அப்பம் 2 மீனை பெருக்கி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. ஏன்? பிதாவானவர் சொன்னார் செய்ப்பா அப்படின்னு. ஏன் ஏசப்பா தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார்? பிதா சொன்னார். ரைட், இங்கே அப்பமா கல்லை அப்பமா மாற்றுன்னு யார் சொல்கிறா? கர்த்தரா சொல்கிறாரு, பிசாசு சொல்கிறான். அதனால தான் ஏசப்பா அதுக்கு செவி கொடுக்கல.
அதுக்கு பதில் ஏசப்பா என்ன சொல்கிறாரு பாருங்கள், எந்த ஒரு வசனத்துலேயும் மல்டிபிள் ரெவலேஷன்ஸ் இருக்கும். ஒரு வசனத்தில் வந்து ஒரே வெளிப்பாடு தான் இருக்கும், அதை ஒரே விதத்தில் தான் பார்க்கணும்னு யோசிக்கக்கூடாது. இது தேவனுடைய வார்த்தை, அளவில்லாத ஞானம் நிறைந்த தேவனுடைய வார்த்தை. இது ஒவ்வொரு வார்த்தையிலையும் அன்லிமிட்டெட் ரெவலேஷன் இருக்குது. புரியுதா? பல லேயர்ஸ் ஆஃப் ரெவலேஷன் இருக்குது. அதனால் ஒரே அர்த்தம் தான் என்றைக்கும் யோசிக்கக்கூடாது. அதனால தான் பைபிளை வாசிக்கும்போது பயபக்தியோடு வாசிக்கணும். ஏற்கனவே அந்த வசனத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அதிகமாக சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை தெரிஞ்ச அந்த இத்தினூண்டு தான் மொத்தமும் நினச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்கள், நம்ம பொதுவாக என்ன யோசிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் நம்ம பைபிளில் இருக்கிற அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு உணவாக இருக்கிறது, அப்பமாக இருக்கிறது. அதை நம்ம வாசிக்கும்போது தியானிக்கும்போது அது நம்மை போஷிக்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் அதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது கரெக்டு, 100% கரெக்ட் அது, ரைட். ஆனால் அது மாத்திரம் இங்கே சொல்லப்பட்ட வெளிப்பாடு கிடையாது, ரைட். மனுஷனுக்கு சுவாசத்தை கொடுக்கறது யார்? கர்த்தர். ஜீவனை கொடுக்கறது யார்? கர்த்தர். அவனுக்கு சகல நன்மைகளையும் கொடுக்கறது யார்? கர்த்தர், இல்லையா? மனுஷனை தாங்குவது யார்? கர்த்தர். அவருடைய வார்த்தை தான் மனுஷனை தாங்குது. இங்கே பரலோக தேவன் ஆண்டவராக இயேசுக்கு என்ன சொன்னார்? உபவாசம் செய், 40 நாள் உபவாசம் பண்ணுன்னு கர்த்தர் கட்டளை கொடுத்துருக்கிறார். அந்த கட்டளை, பிதாவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த கட்டளை ஆண்டவராகிய இயேசுவை தாங்கினது, ஆதரித்தது, ரைட், வாழ வைத்தது. புரியுதா? அதான் பாயிண்ட். இங்கே இந்த அப்பத்தை தின்றதுனால மட்டும் அவன் என்ன சொல்கிறான்? பிசாசு சாப்பிடுப்பான், இப்படியே போனால் செத்துருவேன்றான். பாருங்கள், இந்த உபவாசம் பண்ணுறவங்க, உபவாசத்தை குறித்து நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த 40 நாள் உபவாசம்லாம் போயிட்டிங்கன்னா, ரைட், இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்க உங்கள் உறுப்புகளை ஒன்று பச்சிக்க ஆரம்பிச்சிடும். அதிலேருந்து இது பிடுங்கி எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த போஷாக்கு, சக்தி, அந்த ஸ்ட்ரென்த்து, அந்த எனர்ஜி, இதெல்லாம் ஒன்று வந்து பச்சிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜுக்கு போயிடும் இந்த 40 நாள் இப்படி தொடர்ந்து சாப்பிடாமல் இருக்கும்போதெல்லாம். அப்போ வந்து ஒரு கொடூர பசி உண்டாகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் பிசாசு வந்து ஏசப்பாட்டை இந்த சோதனையை கொடுக்குறான். சாப்பிடுப்பா, கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடு, ரைட். புரியுதா? ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? அப்பத்தினால மட்டும் மனுஷன் பிழைக்கிறது இல்லை, வெறும் சாப்பாடை சாப்பிட்றதுனால அவன் உயிர் வாழ்கிறது கிடையாது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை அவனை வாழ வைக்கிறது. இப்போ நம்ம ஆண்டவராகி இயேசு வந்து பார்க்குறோம், நம்ம கடல் மீது நடந்து போகிறாரு இல்லையா? அப்போ ஏசப்பா பார்த்துட்டு சீஷரெல்லாம் பயப்படுறாங்க. அப்புறம் இயேசு, நான் தான்ப்பா, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பேதுரு சொல்கிறாரு, கர்த்தாவே நீராக இருந்தால் நான் வரும்படி கட்டளையிடும் அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? அப்போ இயேசு என்ன சொன்னார்? வா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தை பேதுருவுக்கு கடல் மீது நடக்கும் அதிகாரத்தை கொடுத்தது, ரைட். கடல் மீது நடப்பதற்கு உதவி செய்தது. கர்த்தர் பேசின அந்த வார்த்தை இயற்கையின் பிரமாணங்களெல்லாம் தள்ளி வச்சிருச்சு. இயற்கையின் பிரமாணம்படி மனுஷன் தண்ணி மேலே இறங்கினா மூழ்கி தான் போகணும், நடக்கலாம் முடியாது. அந்த இயற்கையின் பிரமாணத்தெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை ஒதுக்கிருச்சு, தள்ளி வச்சிருச்சு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த வார்த்தை பேதுருவை தாங்கி, ரைட், கடல் மீது நடக்கும்படி உதவி செய்தது. அதே மாதிரி தான் இங்கே பிதா வந்து உபவாசம் 40 நாள் உபவாசம் பண்ணுன்னு ஆண்டவராக இயேசுவுக்கு கொடுத்த அந்த கட்டளை அவரை தாங்கினது, அவருக்கு பலத்தை கொடுத்தது, அவருக்கு கிருபையை கொடுத்தது, அவரை ஆதரித்தது, அவரை வாழ வைத்தது. அதைத்தான் ஏசப்பா சொல்கிறார், ரைட். மனுஷன் வெறும் சாப்பாட்டினால் பிழைக்கிறது இல்லைப்பா. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை மனிதனை வாழ வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதுக்கு நேர் விரோதம் யார் தெரியுமா? ஏசா வந்து, நீங்கள் ஏசாவுடைய வாழ்க்கை படித்து பார்த்தீங்கன்னா அவன் பெரிய பாவம்லாம் எதுவுமே செஞ்சது கிடையாது, தெரியுமா? ரைட்.
நீங்கள் போய் பாருங்கள், கொலை பண்ணது கிடையாது, அடுத்த வாழ்க்கையை கெடுப்போன்னு எதையும் செஞ்சது கிடையாது. அவன்கிட்ட இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் கர்த்தர் மீது ஒரு நாட்டம் இல்லாதவன், கர்த்தருடைய காரியங்களின் மீது நாட்டம் இல்லாதவன், கர்த்தரை குறித்த நினைப்பில்லாதவன். இங்கிலீஷில் ஒரு நல்ல வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க, காட்லெஸ் ஃபெலோ. என்னது காட்லெஸ்? நீங்கள் பாருங்களேன், பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா ஏசா செஞ்சான், ஒரு ஜெபம் செஞ்சான்னு ஒரு இடத்துலையும் கிடையாது. இல்லை அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சான் இந்த விதமாக அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ரைட்? இல்லை ஒரு பலி செலுத்தினா அப்படின்னு எதுவும் கிடையாது. இல்லை ஒரு காணிக்கையை கொண்டு வந்தான், ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் சம்பந்தமாக ஏசா இதை செஞ்சான் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது பைபிளில். அதனால தான் இங்கிலீஷில் அவனை என்ன சொல்கிறாங்க, பைபிள்லே போட்டிருக்கு ஏசாவை குறித்து, காட்லெஸ். கர்த்தர் இல்லாத ஒரு மனிதன், கர்த்தருடைய நினைப்பு இல்லாமல், கர்த்தரோட ஒரு உறவு இல்லாமல், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு மனுஷன், இயற்கையாகவே வாழ்ந்தவன். அவனை பார்க்குறோம் 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில். ரைட்? வேட்டைக்கு போயிட்டு வரான். ரைட்? அங்கே பார்க்குறான் யாக்கோபு சாப்பாடு செஞ்சிட்ருக்கான். நான் அப்படியே சொல்கிறான், பசி வந்துச்சு, சாப்பாடை கொடுறான்னு கேட்டான். அவன் பாருங்கள், அவன் ரைட், இங்கே யாக்கோபு பண்ணது டோட்டலி ராங். நிச்சயமாகவே இது ஒரு பெரிய தப்பு. சகோதரனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவனுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி எடுத்தது இட் இஸ் ஈவில். அது ஒரு மோசமான காரியம், அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆனால் அவன் செஞ்சான். இந்த பையன் பாருங்க, அவன் கேட்டானா உடனே கொடுத்துருதா? யோசிச்சு பாருங்களேன், ஏசா யாருடைய பையன்? ஈசாக்குடைய பையன். இவனுக்கு ஆல்ரெடி 2 பொண்டாட்டி வேறு இருக்குது. சரி, அப்போ கல்யாணம் ஆகாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பேச்சுக்கு வச்சுக்குவோம். இவங்க வீட்டில் வேலையாட்களுக்கா கம்மி? ஏவன்ட்டியா போய் சாப்பாடு கொண்டு வாடான்னு கொண்டு வந்துருக்க மாட்டானா? இவன் யாரம்மா இருக்கிறான் தெரியுமா? இந்த லோத்தின் புத்திரர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், 2 பிள்ளைங்க இருக்குது. இல்லை உலகத்தில் ஆம்பளையே இல்லை, நம்மளுக்கு கல்யாணமே ஆகாது, நம்மளுக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு பேசுகிறாங்க. அந்த ஊரும் அந்த சுற்றி இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற இடங்க மட்டும்தான் அழிஞ்சிருக்குது. கொஞ்சம் தூரத்தில் ஆபிரகாம் கூட இன்னும் இருக்குது. ரைட்? ஆனால் அதுகளோட மைண்டு பாருங்கள், சோதம் குமாரால் வாழ்ந்து அதுக்கு புத்தி கெட்டு போயிருக்குது. எவனும் இல்லை, அதனால் அப்பா மூலமாக பிள்ளையை பெற்றுக்கலான்னு பேச ஆரம்பித்தா அந்த மாதிரி செய்யுது. அது ஏன் மைண்ட் அப்படி போயிடுச்சு. ரைட்? இங்கே ஏசா அப்படி தான் சொல்கிறான், இந்த சாப்பாடை தின்னலைன்னா செத்தே போவேன்றான். பாருங்கள், மனுஷன் சாப்பாடு இல்லாட்டினாலும் ரொம்ப நாளைக்கு கொஞ்ச நாள் உயிரோடு தான் இருப்பான். 2-3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, சாக மாட்டான் மனுஷன். சாப்பாடு இல்லைனா உடனே செத்துருவாங்கன்றதுலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. மனுஷன் சாகிறது கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ ஏசா ஒன்றும் செத்துருக்கலாம் மாட்டான். ஆனால் அவனுடைய அந்த மாம்சம் அவன் மாம்சத்தில் அவனுக்கு பலவீனம். அது ரைட்? மாம்சத்துக்கு இடம் கொடுத்து இயற்கையாக வாழ்ந்து அவன் மாம்சத்துடைய அந்த ஆசை அப்படி நிற்கிது அவன் தலைமையில். ரைட்? அதை அடக்க முடியாதவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய காரியங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவனாக இருக்கிறான். முக்கியத்துவம் கொடுக்காததுனால இந்த சாப்பாடு தான் இவனுக்கு அவ்வளோ பெருசாக தெரியுது. இந்த ஒத்த கோவலையில் இருக்கிற சாப்பாடு அது அவன் வாழ்க்கை முழுவதும் அவனை பாதிக்க போகிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் பெருசாக தெரியுது அவனுக்கு. அந்த ஒத்த கோவலை சோறு, கஞ்சி, அதில் மட்டன் பிரியாணியாக இருக்கட்டுங்க, ஒரு கோவலை மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் அதுக்குன்னு வாழ்க்கை முழுசும் நம்மளை பாதிக்க போகிற அவ்வளோ மாபெரும் ஆசீர்வாதங்களை வேண்டாம்னு சொல்லுவோமா ஒரு பவுல் பிரியாணிக்கு வேண்டி? அப்போ புத்தி எப்படி இருக்குது? புத்தி ஒரு மாம்ச சிந்தை உள்ளவனாக, மாம்சத்தின் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவனா, மாம்சத்தின் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாதவனாக இருக்கிறான் இல்லையா? அதே மாதிரி தேவனுடைய காரியங்களுக்கு, ஆசீர்வாதத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவனாகவும் இருக்கிறான். காம்பினேஷன் அதை வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட்டுச்சு பாருங்க. தன்னுடைய பிறப்பு உரிமையை, அந்த பர்த் ரைட்டு, அதை தூக்கி விற்று போட்டுறான். வேதம் அதை பிக்சர் பண்ணியிருக்குது பாருங்கள். உக்காடுறான், சாப்பிட்றான், வாயை தொடச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறான். அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அங்கே நடந்த காரியம் அவன் கண்களில் பெருசாகவே தெரியல.
இப்போ ஒரு சிலர்லாம் பாருங்கள், ஒரு சொத்தை விற்கிறோம்னா பரம்பரையாக குடும்பத்திலே இருந்த சொத்து, அதை ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு விற்கிறோம் அப்படின்னா அழுவாங்க, புலம்புவாங்க, யோசிப்பாங்க, வருத்தப்படுவாங்க, வேண்டாம் வேண்டான்னு நினைப்பாங்க, குடும்பத்தில் பேசுவாங்க, ஆலோசிப்பாங்க, என்னெல்லாம் பண்ணி ஏதாச்சும் விற்காமல் ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பல விதத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேறு வழியே இல்லைன்னா ரொம்ப சோகத்தோடு தான் விற்பாங்களே. இவன் பாருங்கள், அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தூக்கி போட்டு போகிறான், ஒன்றத்துக்குமே அது பிரயோஜனம் இல்லாதது மாதிரி விசிறி அடிச்சுட்டு போகிறான் பாருங்க. அது குறித்து ஒரு சின்ன சிந்தனை கூட இல்லாமல் போகிறான். ஏசப்பா இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். அவருக்கு எது முக்கியம் தெரியுது. பிசாசு அவருக்கு முன்னாடி உலகத்தின் ஐஸ்வர்யம், சொத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறான், காமிக்கிறான், இதை தூக்கி கொடுக்குறேன் உனக்கு. ஆக்சுவலாக இந்த உலகம் முழுவதும் ஆண்டவராக இயேசு தான் சுதந்திரிக்கணுன்றது பிதாவுடைய திட்டம். ஆனால் அதை அவர் செஞ்சு முடிக்கிறதுக்கு அவர் சிலுவைக்கு போகணும், மீட்பை உண்டு பண்ணணும், மரிக்கணும், உயிரோடு கூட எழும்பணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு பிதாவினால் அது அவருக்கு கொடுக்கப்படும். பிசாசு வந்து இங்கே ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறான், நீ அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம், என்னை வணங்கு, அது போதும், வணங்குனா நான் உனக்கு தூக்கி கொடுக்குறேன் அப்படின்றான். பிசாசுக்கு அதை கொடுக்கும்படி அதிகாரம் இருந்துச்சு. ஏன்னா ஆதாம் பிசாசு கையில் தூக்கி கொடுத்துருந்தான். நம்ம பிற்காலத்தில் பார்க்குறோம், வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் பிசாசு வந்து அந்த கிறிஸ்துக்கு தன்னுடைய சீட்டு, அவனுடைய அதிகாரம் எல்லாத்தையும் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். பைபிள் அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் பிசாசு ஒன்றும் பொய் சொல்லலை இந்த இடத்துல. ரைட், கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருந்துச்சு, அவனை நினச்சா கொடுக்கலாம். புரியுதா? ஹல்லேலூயா. இயேசு வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிஞ்சவராக இருந்தார் பாருங்க. எதுக்கு மரியாதை கொடுக்கணும், எதை உயர்வாக நினைக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு, மாம்ச இச்சைகளை எப்படி ஒடுக்கணும், அடக்கணும், கீழ்ப்படுத்தணும்னு அவருக்கு தெரிஞ்சுது. அதனால தான் அவர் இந்த சோதனைகளெல்லாம் மேற்கொண்டார். ஹல்லேலூயா. புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் பாருங்கள், ஒரு நாளில் நடக்கிற காரியம் கிடையாது. இதெல்லாம் ஞானத்தை ஏசப்பா பொதிச்சு வச்சுருந்தார் இருதயத்துக்குள்ளே. எது முக்கியம், எது நல்லது, எது கெட்டது, என்ன பேசணும், எப்படி ஜெபிக்கணும், எது செய்யணும், இதெல்லாம் 30 வருஷமாக கர்த்தருக்கு அவருக்கு போதித்திருந்தார். அந்த போதனை, அந்த ஞானத்துடைய விளைவு தான் இந்த வெற்றி. அதில் இந்த உபவாசம் ஒரு பங்கு வகித்தது இந்த வெற்றியில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு உபவாசத்தை ஸ்ட்ராட்டஜிக்காக பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ளும்படி, பாவ சோதனைகளை மேற்கொள்ளும்படி பயன்படுத்தினார் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அதற்காக அவர் பயன்படுத்தினார், வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணார் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து இயேசு இதை குறித்து என்ன போதித்தார்னு இன்றைக்கி நான் லேசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுறேன். அடுத்த வாரத்துலேருந்து இந்த காரியங்களை குறித்து இன்னும் பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் பார்த்தோம்னா, இங்கே வந்து வேதம் என்ன சொல்லுது? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் உபவாசிக்கும் போது, ஹல்லேலூயா, பாருங்கள், நீங்கள் உபவாசிக்க விரும்பினால் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லலை, நீங்கள் உபவாசித்தால் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் உபவாசிக்கும் போது. இதில் உள்ள அடங்கியிருக்கிற ஒரு அர்த்தம் என்னென்னா, உபவாசிப்பீங்கன்னு எதிர்பார்க்குது பைபிள். கர்த்தர் நீங்கள் உபவாசிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறார். இது கிறிஸ்துவ வாழ்க்கை முறை. புரியுதா? பண்ணலாம், இஷ்டம் இருந்தால் பண்ணலாம், அப்படிலாம் கிடையாது. இது வந்து திஸ் இஸ் அ கிறிஸ்டியன் வே ஆஃப் லைஃப், practiced by Jesus, practiced by the apostle, taught by the New Testament, taught by the Old Testament. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் போதிக்கிற காரியம், ஏசப்பா போதித்து ப்ராக்டிஸ் பண்ண ஒரு காரியம், அப்போஸ்தலர்களும் போதித்து அவங்க வாழ்க்கையில் அவங்க பயன்படுத்தின கடைபிடித்த ஒரு காரியம். அதனால் இங்கே பாருங்கள், நீங்கள் உபவாசிக்கும் போதுன்னு தான் கர்த்தர் சொல்கிறார். எதிர்பார்க்கிறார் நீங்கள் உபவாசிப்பீங்க, உபவாசிக்கும் போது அதை எப்படி சரியான விதத்தில் உபவாசிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இங்கே இந்த சாப்டர் முழுசாக ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, ஒரு பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து முதல் வசனத்தில் பாருங்கள், அதே அதிகாரத்தில், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், செய்தால் பரலோகத்தில் உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ரைட். 2வது வசனத்தை பாருங்கள், ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அர்த்தம், இம்ப்ளாய்டு மீனிங், அங்கே உள்ளடங்கி இருக்கிற அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா,
நீங்கள் தர்மம் செய்வீங்கன்னு அவர் எதிர்பார்க்கிறார். பைபிள் எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு bless the poor people, ரைட்? ஏழைகளுக்கு நீங்கள் உதவுவீங்க அப்படின்னு பைபிள் எதிர்பார்க்குது. பண்ணுவீங்கலாம் கிடையாது. ஏழைகளுக்கு உதவணும், இது பழைய ஏற்பாட்டில் கட்டளையாகவே இருக்குது. புரியுதா? ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். பைபிள் எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு டூ இட். வேதாகமம் எதிர்பார்க்குது நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. அதே மாதிரி ஜெபம் பண்ணும்போதும், ஜெபத்தை குறித்து வேதம் அதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுது. 5வது வசனத்தை பாருங்கள். ரைட்? அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். ஒருவேளை ஜெபித்தால் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லலை. உங்களுக்கு இஷ்டம்னா ஜெபிக்கும்போது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லலை. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது, 6ஆம் வசனத்தை பாருங்கள். நீயோ ஜெபம் பண்ணும்போது, 7ஆம் வசனம், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. ஜெபம் உங்களுடைய வாழ்க்கை முறை. கர்த்தரோட பிள்ளைனா ஜெபிக்கணும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கை முறை, ஜெபம் நம்முடைய வழிமுறை. தர்மம் செய்வதும் சரி, ஜெபம் செய்வதும் சரி, உபவாசம் செய்வதும் நம்முடைய கிறிஸ்தவ வழிமுறை. It's the way of a Christian. This is what we do. புரியுதா? ஹல்லேலூயா. அந்த டோனில் தான் இங்கே என்ன சொல்கிறார் 16ஆம் வசனத்தில், நீங்கள் உபவாசிக்கும் போது. 9ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 14ஆம் வசனம். ஒரு சில யோவானின் சீஷர்கள் ஏசப்பாட்ட, உங்களுடைய சீஷர்கள்லாம் உபவாசிக்கிறதுல நாங்கள் உபவாசிக்கிறோம், பரிசேயர் உபவாசிக்கிறாங்க, உங்கள் ஆள்லாம் உபவாசிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா சொல்கிறார். 15ஆம் வசனத்தை பாருங்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது ஒரு வேளை உபவாசிப்பாங்க. அப்போ செஞ்சாலும் செய்வாங்க, இஷ்டம் இருக்கிறவங்க பண்ணுவாங்க, அப்படிலாம் சொல்லலை. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன பண்ணுவாங்க? உபவாசிப்பார்கள். மறுபடியும், ஃபாஸ்டிங் இஸ் த கிறிஸ்டியன் வே. உபவாசம் என்பது கிறிஸ்துவ வழிமுறை. நீங்கள் உபவாசிப்பீர்கள் என்று கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உபவாசிக்க வேண்டும், உபவாசத்தை கடைபிடிக்க வேண்டும். இது இயேசுவுடைய போதனை, இயேசுவுடைய வாழ்க்கை முறை. கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால இது நம்முடைய வாழ்க்கை முறையாகவும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது குறித்து நம்ம இன்னும் வருகிற நாட்களை இன்னும் அதிகமாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கேளுங்க, உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எங்களோடு கூட ஜாயின் பண்ணி சேர்ந்து ஜெபிங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக கர்த்தருடைய நன்மைகள் நம்ம தேசத்தில் வெளிப்படும், மற்ற காரியங்களிலும் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.